பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆற்காடு சுரேஷ் மறைந்த தினத்தில் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியும் அவரது மகனும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சபதம் எடுத்துள்ளனர். இந்நிலையில் ஏற்கனவே ரவுடி நாகேந்திரனுக்கும் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் மீது விரோதம் இருந்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி தென்னரசு கொலை வழக்கில் நாகேந்திரனை சேர்த்ததற்கும் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயபிரகாஷை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய விவகாரத்தில் மாட்டிவிட்டதற்கும் ஒரக்காடு நிலத்தகராறில் அஸ்வத்தாமனை நுழைய விடாமல் தடுத்ததற்காகவும் ஆம்ஸ்ட்ராங்கை பழித்தீர்க்க காத்திருந்துள்ளனர். சுரேஷின் மனைவி பொற்கொடி சபதம் எடுத்ததை அறிந்து கொண்ட நாகேந்திரனும் அஸ்வத்தாமனும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பொற்கொடியோடு இணைந்துள்ளனர். இதன் காரணமாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் ஆகியோரும் இணைந்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பொற்கொடி தனது பங்கிற்கு பிரேஸ்லெட் மற்றும் 1.5 லட்சம் என மொத்தமாக 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். மேலும் ஆயுதம் வாங்குவதற்காக ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எதிராக உள்ளவர்களிடம் நிதி திரட்டியுள்ளனர். அதில் வழக்கறிஞர்களான அருள், ஹரிஹரன் மற்றும் மலர்கொடி ஆகியோரும் பணம் கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளது.